தமிழ்நாட்டில் 2 கோடிக்கும் அதிகமான வட மாநில தொழிலாளர்கள் இருக்கிறதா புள்ளி விவரங்கள் சொல்லுது. இது எதிர்காலத்துல வேலை வாய்ப்பை தாண்டி அரசியல் ரீதியாகவும் தமிழர்களுக்கு கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். பீகாருக்கு இந்த வருட இறுதிக்குள்ள தேர்தல் நடக்க இருக்கு. இதுக்கிடையில அங்கு வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் திருத்த விவகாரம் பெரிய சர்ச்சையாகி இருக்கு. வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கு முன்ன பீகார் மாநிலத்துல 7.93 கோடி வாக்காளர்கள் இருந்தாங்க. ஆனா வெளிவந்திருக்கிற பட்டியல் படி 7.23 கோடி வாக்காளர்கள் மட்டுமே இருக்கிறதா சொல்லப்படுது. 65 லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதா குற்றம் சாட்டு எழுந்திருக்கு. இதுல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பீகார் மாநில எதிர்க்கட்சி தலைவர் தேஜஸ்வி யாதவ் தன்னுடைய பெயரும் விடுபட்டிருக்குன்னு குற்றம் சாட்டியிருக்காரு. இதுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டிருக்கிற நிலையில ஆகஸ்ட் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணி டெல்லியில பேரணி நடத்தவும் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கிடையில வாக்காளர் சிறப்பு திருத்தம்னு தேர்தல் ஆணையம் ஒரு அறிவிப்பை வெளியிட்டு, அதன்படி பிற மாநிலங்கள்ல வேலை பார்க்கிற தொழிலாளர்களுக்கு அந்த மாநிலத்திலேயே வாக்குரிமை வழங்கப்படும் சொல்லப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுல அதிகமான வட மாநிலத்தவர்கள் ஜவுளி இண்டஸ்ட்ரி, கட்டுமான தொழில், பட்டாசு ஆலைகள், உப்பளங்கள், ஓட்டல் போன்ற தொழில்கள்ல சென்னை, கோவை, திருப்பூர், சிவகாசி, தூத்துக்குடின்னு பெரிய நகரங்களை தொடங்கி இப்போ சிறிய நகரங்கள், கிராமங்கள்ல கூட பணிபுரிகிறாங்க. ஒடிசா, பீகார், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர்னு பல மாநிலங்களை சேர்ந்தவங்களா இவங்க இருக்கிறாங்க. மொத்தமா 2 கோடி தொழிலாளர்கள் இருப்பாங்கன்னு பட்டியலிடப்படுது. பல அரசியல் தலைவர்கள் கூற்றுப்படி தமிழ்நாட்டில் 6 லட்சம் பீகார் தொழிலாளர்கள் இருக்கிறதா சொல்லப்பட்டு வருது. இதுல சென்னையில மட்டும் 3.5 லட்சம் பேர் இருக்காங்கன்னு குறிப்பிடப்படுது. பீகார்ல 80 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டிருக்கிறது. பிற மாநிலங்கள்ல பணிபுரிகிற வாக்காளர்களுக்கு அந்த மாநிலங்கள்லயே வாக்குரிமை கொடுக்கப்படும் அறிவிச்சிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற வட மாநில தொழிலாளர்களிடையே எண்ணிக்கை எல்லாவற்றையும் குறிப்பிட்டு தான் தமிழ்நாட்டில் பல அரசியல் கட்சிகள் இதுக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வராங்க. ஒருவேளை தமிழ்நாட்டில் பணிபுரிகிற 2 கோடி பிற மாநில தொழிலாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் வாக்குரிமை அளிக்கப்பட்டா தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல்கள்ல அது மிக பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. வடமாநில தொழிலாளர்கள் எல்லாருமே பாஜக ஆதரவாளர்கள். பாஜகவால நேரடியா தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியலன்னு இந்த குறுக்கு வழிய பாஜக கையில எடுத்திருக்குன்னு நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் கடுமையான குற்றச்சாட்டை முன்வச்சிருக்காரு. நாம் தமிழர் மட்டும் இல்ல, திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் பிற மாநில தொழிலாளர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை அளிப்பது தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அவங்களுக்குமே நல்லது இல்லைன்னு குறிப்பிடப்படுது. புலம்பெயர்ந்து வந்த தொழிலாளர்களா நிரந்தரமா வேற்று மாநிலத்தவரா குறிப்பிடுறது அவங்க உரிமைகளை பறிச்சு அவங்களுக்கு அநீதி இழைக்கப்படுற விஷயம். அதே மாதிரி தமிழ்நாட்டினுடைய அரசியல் களம் வரலாறை புரிஞ்சிக்க முடியாம மேம்போக்கான அரசியல் மூலமா அவங்க வாக்கு செலுத்தினா அது தமிழ்நாட்டுக்கு அரசியல் உரிமையில பாதுகாப்பற்ற தன்மையை ஏற்படுத்தும்னு சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா தேசிய அளவுல தனிச்சிருக்கிற தமிழ்நாட்டுடைய தனித்துவமும் அரசியல் போர்க்குணமும் சிதையும்னு குறிப்பிடப்படுது. இதை எல்லாத்தையும் தாண்டி இது பாஜகவுடைய வாக்கு திருட்டு விளையாட்டுன்னு குற்றம் சாட்டப்படுது. இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்ல, தென் மாநிலங்கள் உட்பட எல்லா மாநிலங்களுக்கும் எதிரான அரசியல் சதின்னு விமர்சிக்கப்படுது. ஆனா இதை பற்றியெல்லாம் தேர்தல் ஆணையம் சொல்றது என்ன அப்படின்னா, பீகார்ல விடுபட்டிருக்க வாக்காளர்களை தமிழ்நாட்டு அரசியலோடு இணைச்சு பேசுறது தவறான விஷயம் அப்படின்னும், வாக்காளர் சிறப்பு திருத்தம் இன்னும் தமிழ்நாட்டில் தொடங்கப்படல, அதுக்குள்ள இப்படியான செய்திகள் வருவது தவறான தகவல்னும் சொல்லியிருக்கு.